பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான நாளிலே இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, அவருடைய வாழ்க்கையை நாம் சிறப்பானதொரு வாழ்வாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து அவருக்கு நாம் சான்று பகிர்ந்து வாழ்வின் நூலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம். நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு முறை 4 பேர், ஒரு சமூக சேவகர், ஒரு இராணுவ வீரர், ஒரு அரசியல்வாதி, ஒரு சாதாரண மனிதர், இவர்கள் இறந்து மோட்சத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது அந்த கேட் கீப்பர் நம்முடைய பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். முதலிலே சமூக சேவகர் உள்ளே போகிறார். உங்களுடைய பெயர் என்ன என்று பேதுரு கேட்டு, வாழ்வின் நூலில் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது போல வாழ்வின் நூலில் உன்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், நான் செய்யாத நல்ல காரியங்களே கிடையாது. சமூக சேவகன், எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையில் இருந்தார்களோ அவர்களுக்கு நான் இப்படி பல நன்மைகளை செய்தேன் என்று தன்னை பற்றி அவர் பேசி, என் பெயர் இருக்கிறதா என்று கேட்கிறார். பார்த்துவிட்டு, உங்கள் பெயர் இல்லை, நீங்கள் தயவு செய்து உள்ளே போக வேண்டாம் என்று சொல்கிறார். அதே போல அடுத்ததாக ஒரு இராணுவ வீரர், நான் நாட்டை காத்தேன், மக்களை நிம்மதியாக வாழ்வதற்காக நான் என்னை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறேன், கண்டிப்பாக என்னுடைய பெயர் அதில் இருக்கும், பாருங்கள் என்று சொன்னபோது பேதுரு அதையும் பார்த்துவிட்டு, உங்களுடைய பெயரும் இல்லை, நீங்கள் வெளியே நில்லுங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது அரசியல்வாதி, நாம் சொல்ல வேண்டியதே கிடையாது, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்தது கிடையாது, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ எல்லாம் நன்மைதான் செய்திருக்கிறேன், கண்டிப்பாக என் பெயர் அங்கே இருக்கும், அந்த புத்தகத்தை திருப்பி பாருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய பெயரும் இல்லை, நீ இங்கேயே நிற்கலாம் என்று பேதுரு மறுத்து விடுகிறார். கடைசியாக அந்த சாதாரண மனிதன் எந்த ஒரு தம்பட்டம் அடிக்கவில்லை, பெயரை கேட்கிற போது சொல்லுகிறார், பார்க்கிற வழியிலே உங்களுடைய பெயர் இருக்கிறது, உள்ளே போ என்று ராயப்பர் பேதுரு அவரை அனுமதிக்கிறார். மற்ற இந்த 3 பேருக்கும் அப்படி என்ன அவர் செய்தார் நாங்கள் செய்யாததை விட என்று கேட்கிற போது பேதுரு சொன்னார், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சில காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள், உண்மைதான், ஆனால் அது உங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் செய்தீர்கள். கடவுளுடைய மகிமைக்காக ஒரு காரியம் நீங்கள் செய்யவே கிடையாது. எனவேதான் உங்களுடைய பெயர் வாழ்வின் நூலில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் செய்த சிறு சிறு காரியமாக இருந்தாலும் தன்னுடைய பெயர் பகிரங்கமாக தெரியப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவருடைய மகிமைக்காக செய்தார். எனவே தான் அவருடைய பெயர் வாழ்வின் நூலில் இருக்கிறது, அவருக்கு இந்த சிறப்பான ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது என்று அந்த பேதுரு சொன்னாராம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கதையும் சரி, இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான். குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இந்த நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். எனவே அந்த திருவிவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் திருவெளிப்பாட்டு நூலில் இருந்துதான் எல்லா விதமான வாசகங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்றைக்கு சிறப்பாக வாழ்வின் நூல் என்று அழகான ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒன்று நூல் என்று சொன்னால், அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களுடைய ஆன்மாக்கள், அவருடைய பெயரெல்லாம் அங்கே வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த இன்னல்கள், கஷ்டங்கள் எல்லாம் அதிலே குறிப்பிடப்பட்டு, கிறிஸ்துவுக்கு யார் யாரெல்லாம் சாட்சியாக இருந்தார்களோ அவர்களுக்கு சிறந்த சன்மானம் கொடுக்கப்படக்கூடும் என்பதைத்தான் இன்றைய திருவெளிப்பாட்டு நூல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நாம் செய்யக்கூடிய காரியம், இந்த ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நற்செய்திக்கு வருகிற வேளையில் நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அப்படி என்ன அவர் என்ன வார்த்தை சொன்னார்? யார் ஒருவர் என்னுடைய நாமத்தை, என்னுடைய பெயருக்காக
என்னை விட்டு கொடுக்காமல் மக்கள் மத்தியில் எனக்காக சாட்சி செய்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக நான் என்னுடைய தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வேன். என்னை யார் மறுதலித்தார்களோ அவர்களை நானும் மறுதலிப்பேன். இறை வார்த்தை என்பது ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ வந்ததை அவர் வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லவே கிடையாது. இறை வார்த்தை என்பது ஆணித்தரமாக இந்த உலகம் அழியாத ஒரு ஒன்றாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடையாக இருக்கிறது. எனவே அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை கடவுளுடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். யாரெல்லாம் கடவுளுடைய மகிமைக்காக இந்த உலகத்திலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்கு சிறந்த சன்மானம் கிடைக்கும். எனவேதான் பேதுரு சொல்வார், ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. எனவே அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து நம்முடைய பெயருக்காக புகழுக்காக அல்ல, கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற போது வாழ்வின் நூலில் நாம் இடம் பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தோ கிடையாது. இதை உணர்ந்து கொண்டதால் தான் எத்தனையோ புனிதர்கள் இதை ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக பக்தி முயற்சியாக செய்திருக்கிறார்கள். குழந்தை இயேசு, சிறு தெரேசா, லிட்டில் பிளவர் என்று சொல்லக்கூடிய அவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்யவே கிடையாது. ஆனால் அவருக்கு தாய் திருச்சபை மறை போதகர்களுடைய பாதுகாவலி என்ற ஒரு பட்டம் கொடுத்ததற்கு 4 சுவற்றுக்குள்ளாக இருந்து அந்த பெண்மணி அந்த புனிதை செய்த மிகப்பெரிய காரியம் ஒரு குண்டூசியை எடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை பாவிகளுடைய மனமாற்றம் கடவுளுடைய மகிமைக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு சிறு செயல்பாட்டையும் கடவுளுடைய மாட்சிக்காக ஒப்பு கொடுத்து நல்லதொரு சாட்சியாக வாழ்ந்தார். எனவே தான் இன்றைக்கு அவர் போற்றப்படுகிறார். விண்ணிலிருந்து ரோஜா மலர்களை நான் அவர் மீது பொழிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அத்தகைய ஒரு சிறப்பை மாண்பை அந்த புனிதை பெற்றார் என்று சொன்னால், வாழ்வில் சிறு சிறு காரியம் கடவுளுடைய மகிமைக்காக என்று ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடு இத்தகைய ஒரு மாபெரும் பெருமை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவின் நாட்களில் இருக்கக்கூடிய நாம் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்வது போல இந்த உலக வாழ்வு ஒரே ஒரு கொடை, கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த உலக வாழ்க்கையை இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வின் நூலில் இடம்பெறக்கூடிய மக்களாக இருக்க நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.